நாஞ்சில் சம்பத்துக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் என்ன சண்டை பாத்தீங்கன்னா சண்டை தாங்க. நாஞ்சில் சம்பத்து டிவிக்கேல இணைகிறாரு, இணையாம போறாரு. இவனுக்கு என்ன, நீ உன் வேலை மசூலை பார்த்துட்டு நீ பாக்குற வேண்டியதானே. டிவிக்கேல யார் இணைஞ்சா யாராவது இணைஞ்சா செங்கோட்டை இணையும் போது இப்படிதான் விமர்சிக்கிறது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து இணையும் போது இப்படிதான் விமர்சிக்கிறது. இவர் சாட்டை துரைமுருகன் இவ்வளவு பெரிய பேச்சாளர் ஆகுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து மிகப்பெரிய பேச்சாளர். ஈரத்தை பத்தி பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாம் பேசுறாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா வைகோவோட சேர்ந்து ஈரத்தை பத்தி உணர்ச்சி பூர்வமான பல விஷயங்கள் பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள். இந்த நாஞ்சில் சம்பத்தை பாத்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்காரு, சீமான் பேச்சுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்து ஐயா வைகோ பேச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நார வாய் தான் இன்னைக்கு சொல்லுது நாஞ்சில் வா போட்டு பாப்போமா, நீ ஒரு வாயை வச்சு பிழைக்கிற நாயே அப்படி இப்படின்னு சொல்லி கட்டுமையா விமர்சிக்கிறான். அது என்ன காரணம், எதற்காக அவருக்கு வயிற்று தெரிஞ்சு இப்படி பேசுறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மேட்டர் தாங்க. நாஞ்சில் சம்பத் ஒரு இன்டர்வியூ போறாரு. அந்த இன்டர்வியூல என்னங்க சாட்டை உங்களை இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு நாஞ்சில் சம்பத்திட்ட அந்த செய்தி அதாவது கேள்வி எழுப்புறாங்க. நாஞ்சில் சம்பத் இணைஞ்சதுக்கு அப்புறம் நாஞ்சில் சம்பத் வேஸ்ட், நாஞ்சில் சம்பத் வாயை வச்சு விபச்சாரம் பண்றான். நாஞ்சில் சம்பத் டிஎம்கேல இருந்தான், ஏடிஎம்கேல இருந்தான், ஏடிஎம்கேல டிஎம்கே மானா, திருப்பி டிவிக்கு வந்துருக்கான், நாளைக்கு வேற எங்க வேணாலும் போவான். அவன் பாத்தீங்கன்னா வாயை வச்சு பொழப்பு நடத்துற நாயின்னு சொல்லி முதல் முறையா நாஞ்சில் சம்பத்தை விமர்சிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் விமர்சிச்சாரு, சாட்டை துரைமுருகன் தான் விமர்சிச்சாரு. அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத் சொன்னான், சாட்டை உன் வீட்டுக்குள் சீமான் வராமல் பார்த்துக்குள் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய வார்த்தைகள் விட்டதுக்கு அப்புறம் பயங்கரமான சண்டையை போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்தை கடுமையா விமர்சிக்கிறான் சாட்டை துரைமுருகன். நான் என்ன கேட்கிறேன்னா நாஞ்சில் சம்பத் எப்படின்னா எப்படி சொல்றாரு, இன்னைக்கு இங்க இருப்பாரா நாளைக்கு அங்க இருப்பான். நீங்களும் அப்படிதானே இருந்தீங்க ஆரம்ப காலகட்டத்துல. பெரியார் எப்படி விமர்சிச்சீங்க, பெரியார இன்னும் அடிக்கடி எனக்கு என்னால ஏத்துக்க முடியாத விஷயம் தெரியுமா, பெரியார அப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆதரிச்சது நீங்க. எப்படின்னா பெரியாருடைய கொள்கை தலைவன், என்னுடைய அக்காமார்கள் அமெரிக்காவில் படிக்கிறார்கள், லண்டனில் படிக்கிறார்கள், பெரிய பெரிய இடத்துல படிக்கிறார்கள். யார் காரணம், யாரா எங்க ஐயா பெரியார நீங்க தான் சொன்னீங்க, நான் சொன்னா இப்ப பேசிக்கூட இப்ப நாங்க பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரியார் ஏத்துக்கொள்ள முடியாது. பெரியார் தமிழத்துக்கு என்ன பண்ண அந்த வாய் இருக்குல்ல, உங்க அண்ணனுக்கு என்ன வயசு ஆகுது, இப்போ 60 வயசு இருக்குமா, உங்க அண்ணன் 45 வயசுல ஒருத்தர் முதிர்ச்சி அடைஞ்ச வயசு, ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு அப்போ ஒருத்தர் அனலைஸ் பண்ற வயசு தான் 45 வயசு. அந்த 45 வயசுல தான் உங்க அண்ணன் மேடை பேச்சு அப்படி பேசுறாரு, என்னுடைய ஐயா, என்னுடைய தூர தேசத்தில இருக்கும் என்னுடைய அண்ணன் பிரபாகரன், எங்களுடைய பெரியாருடைய கொள்கையை எடுத்து பெரியார் கோட்பாடு வளர்ந்த நாங்கள் பெரியார கை குரங்களை பிடித்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அது யாரு, என் தலைவன், என் தலைவன் பெரியாரா. வாய் பேசுனீங்க தானே, இப்போ நீங்களா சொல்றீங்க வேணாடு, நீங்களா சொல்றீங்க வாங்கன்னு. நீங்க எங்கடா உங்க விஷயமே புரியலையடா. உண்மை விஷயம் ரைட்டா. இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க யாராவது நாமத்தை பதில சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். நீங்க எது கட்சி ஆரம்பிச்சீங்க, நீ கட்சி எதுக்கு ஆரம்பிச்ச, உனக்கு யாரா எதிரி, நான் கேட்கிறேன் உனக்கு யார் எதிரி, நீ என்ன சொன்னீங்க. நீங்க ஈழத்துல பாத்தீங்கன்னா 40,000 பேர் செத்து போயிட்டாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா ராஜபக்சோட கூட்டு சேர்ந்து காங்கிரஸும் திமுகவும் தான் காரணம், என் இன மக்களை கொன்னதுன்னு சொன்னது யாரா, நீங்க தானே சொன்னீங்க. உங்க எல்லா மேடைகளும் யார் சொன்னீங்க, டிஎம்கே கொன்றுச்சு, டிஎம்கே எங்களுக்கு இன்னும் துரோகி அப்படின்னு சொன்னது நீங்க தானே. அப்ப என்ன இதுக்கு பாத்தீங்கன்னா மூகாமுத்து யாரு, திமுகவோட ஒரு உறவு, அதாவது திமுக கலைஞரோட பையனா மூகாமுத்து இறப்புக்கு மூகாமுத்து வீடு ஈஸியான பக்கம் இருக்கு, அங்க போகாம நீங்க எதுக்கு ஸ்டாலின் போறீங்க. நீ ப்ராப்பரா பார்த்தா அவன் டெத்துக்கே நீங்க போயிடக்கூடாது. ஏன் ஒரு இன்னொருத்தருக்கு இப்ப நான் கேட்கிறேன், உன் வீட்டுல உன் அம்மா உன் அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த இறப்புக்கு ஒரு கொன்னவன் வீட்டுக்கு இல்ல அரசியல் வேற கொள்கை வேற நட்பு வேறன்னு சொல்லி போவீங்களா. நீங்க மக்களை வேணாலும் பாத்தீங்க அப்படின்னா ஏமாற்றி ஆக்குறாங்க. ஆனா எங்களை மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் ரசிகர்களை முட்டாளாக்க முடியாது. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு, நான் பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு பித்தாட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. வரலாறு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான பித்தாட்டம். சூபா முத்துக்குமாரை பத்தி நீங்க என்ன பேசுறது இல்ல. சூபா முத்துக்குமார் யாருன்னு தெரியுமா, சூபா முத்துக்குமாரை பத்தி அடுத்த வீடியோ நான் பேசுறேன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லிட்டு போறேன். அவர் யாருன்னா இவங்க எல்லாம் வாயில வட சொல்றாங்க. நான் பிரபாகரனை போனேன் இட்லி சாப்பிட்டேன், பிரபாகரனை போனேன் வடை சாப்பிட்டேன், இந்த மான் கறி சாப்பிட்டேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த மான் கறி கதை கேட்கணும். மான் கறி சாப்பிட்டேன் நீ சொல்றல, நான் ஏத்துக்கிறேன். மான் கறி சாப்பிட்டீங்கப்பா இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த நீங்க வெளிநாட்டுல நீங்க ஸ்லோன் போயிட்டு மான் கறி சாப்பிட்டு எத்தனை ஆகுது, ஒரு 10 வருஷம் இருக்குமா. இந்த 10 வருஷம் ஏன் அந்த மான் கறி சொல்லல நான் கேட்கிறேன். நீ யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி ஒவ்வொரு கதையா ஒவ்வொரு நாளைக்கு இப்ப மான் கறி, நாளைக்கு முதலை கறி, அப்புறம் ஆட்டு வறுவல், எலி பொரியல், அப்புறம் குரங்கு சூப்பு எல்லாம் சொல்லுவீங்க. காதால வேற எதுமாடா, உங்க கதையே கேட்க முடியலடா. வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.